அடுத்த சீன்லயே அரச குடும்பத்தை கொலை பண்ண முயற்சிக்காக லாரன்ஸ் குடும்பத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல இவனையும் அவங்க குடும்பமும் கீழே பார்த்து சுத்தி இருக்கவங்களோ ஆமாப்பா அவங்க காவலாளிகளா லஞ்சம் ஊத்துறா அப்படி பண்ணாங்களாமே. ஆமா சாப்பாட்டுல கூட விஷங்கள் தான் மக்கள் பேசிக்கிட்டேன். ஹீரோனியும் இல்ல அம்மா அப்பா அப்படின்னு கத்தாரா. ஹீரோனியும் உங்க அம்மா அப்பா தலையை வெட்ட எதுக்கு ஏன் அப்படின்னு கதாத நான் நினைச்சு பார்த்தாடா அப்படின்னு சொல்ல பயவுடு இருக்கு. அப்ப பார்த்து ஒருத்த நீ ரொம்ப வீக்கா இருக்க லைம் லோரிஸ் அப்படின்னு சொல்ல அப்புறம் இவன் பேர் சொன்னான் க்ரோன் ஃப்ரெண்ட்ஸ் டைலாண்ட் ஒன் அவசியமா போய் தலையை வெட்டுங்கடா அப்படின்னு சொல்ல வேணாம் அப்படின்னு கதற லைம் என் அன்பு தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் அக்கா அப்படின்னு சொல்ல அவன் சீக்கிரமா போட்டு தள்ளுங்கடா அவன் சொல்ல வேணாம் நீ ஹீரோனு கதற வேணா அப்படின்னு ஹீரோனு கதற அடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல போட்டு பிடிக்காத கையை சீவ அப்படின்னு தலையை வெட்டி பறக்க விட அடுத்து நீரான்னு சொல்ல டாக்டர் ஆஃப் மர்க்கியோலரிஸ் லோன் பிடிச்சா நீரும் பார்க்க நான் எல்லாமே இருந்துட்டேன் பசங்க நானும் சாப்பிடுறேன் என் குடும்பம் இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோன் தூக்கி கூட்டிட்டு போவ ஏன்னா யோசிக்க முடியல. அவன் லைன் புலி பண்ணாங்க மட்டும் நான் அங்க அனுப்பாம இருந்திருந்தா இனி நிலைமை எனக்கு வந்துக்காரு த ஸ்கூல் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்ல அடுத்து நீரா நீ சாவ போடுது அவன் சொல்ல கோடரை ஒரு சீவ மட்டும் கடத்த காலுக்கு போயிட்டானா இந்த முழு வாழ்க்கையும் நான் மாத்திடுவேன் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அது மட்டும் கிடைச்சா போறேன்னு ஹீரோனி நினைக்கிறேன். திடீர்னு ஹீரோ ஹாஸ்டல் திரும்ப எஞ்சிக்க எங்க இருக்கு அப்படின்னு ஹீரோனை பார்க்க உயிரோட இருக்கானா அக்கா அப்படின்னு சொல்லி தம்பி வகார கட்டி போகலை அக்கா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு பயந்துட்டாங்க. ஹீரோனே என்ன நடக்குதுன்னு பார்க்கல நான் ரொம்ப கவலைப்பட்டதா நீங்க ஏஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு தம்பிக்கார சொல்ல அக்காவோ நீங்க நல்லா வராங்க உங்க இருக்கா கழுத்த காமி உனக்கு ஏதாச்சும் ஆச்சாப்பாரா அப்படின்னு இருப்பாங்க. என் தலையெல்லாம் வெட்டிட்டாங்கன்னா இப்படி உயிரோட வந்தா நீரோன்னு நினைக்க உசுரோட இருக்கா இப்படி தேங்க் வந்தஸ்ன்னு சொல்ல அக்கா தேங்க் குட்டா குட்டுலால நீங்க ரொம்ப ஃபீவர் தெரியும் உங்களுக்கு படுத்து படிக்க ஆயிட்டீங்க நீங்க ரொம்ப நாள் ஏஞ்சிக்கவே இல்லை நீங்க ஏஞ்சிக்க மாட்டீங்கன்னு ரொம்ப பயந்துட்டா அப்படின்னு தம்பிக்காரன் அதான் ஹீரோனியாண்ணா நாம எனக்கு உடம்பு சரியா தம்பிக்காரனும் ஆமா நீங்க ட்ரைனிங் எடுக்கும்போது கால் தடியே பெரிய பாறங்கள் தலையில இடிச்சு மையத்துக்கு போயிட்டீங்க சொல்ல உங்களுக்கு பத்தி நான் இவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா அம்மா அப்பா இவ்வளவு கவலைப்பட்டது தெரியுமா நீ அப்படின்னு தம்பிக்கார கதை இன்னொன்னு சாரி அத்தடாரி நான் கவனமா இருப்பேன்னு சொல்ல நாளைக்கு என்ட்ரன்ஸ் செரிமனி வேற நீங்க மட்டும் எஞ்சிக்கலாம் நான் என்ட்ரன்ஸ் செரிமனிக்கு போயிருக்க மாட்டேன்னு தம்பிக்காரன் சொல்ல எனக்கு போகணும்ல விருப்பமே இல்லை என்ட்ரன்ஸ் செரிமனி அப்படின்னு தம்பிக்காரன் சொல்ல ஹீரோனியும் என்ட்ரன்ஸ் செரிமனியா நீ கண்டிப்பா என்ட்ரன்ஸ் செரிமனிக்கு நீ போய் தான் ஆகணும் அது முக்கியம் அப்படின்னு சொல்ல ஹீரோன் திடீர்னு என்ட்ரன்ஸ் செரிமனி அப்படின்னா என்னன்னு கேட்க தம்பிக்காரன் என்ன
நீங்க மறந்துட்டீங்களா? இந்த ஸ்கூல் ஆஃப் பாலிடிக்ஸு நாளைக்கு கண்டிப்பா போய் டாக்டர் போய் கூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி தம்பி கதவோட, இது உங்க சைடு எஃபெக்ட் போல இது அப்படின்னு சொல்லி வேகமா போய் டாக்டர் கூப்பிடுவாங்க. அக்கா வேணாடா நீடா புரியுமாடா அப்படின்னு கத்துறா. ஆகும் நீங்க தலையில அடிபட்டா கொஞ்சம் குழம்பு போயிடுச்சு அதான் அப்படின்னு சொல்ற. உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல நீங்க நல்லா நீங்க நீ தம்பிக்காரங்க அப்படின்னா, நாளைக்கு நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் 3 வருஷம் பின்னாடி ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்துக்கிறேன். நாளைக்கு நடக்க போற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் அவங்க வாழ்க்கையை மாற போகுது அப்படின்னு நினைக்க. அங்கே போறதுக்கு போது எங்களுக்கு திறமை இருக்கு. அவனுக்கு மேஜிக் எனக்கு ஸ்மார்ட் மேன்ஷிப்ஸும், ஆனால் அவனுக்கு ஸ்மார்ட் மேன்ஷிப்பே வராது. ஆனால் லாரன்ஸ் குடும்ப கலாச்சாரப்படி இந்த மாதிரி குடும்பத்தில் எங்க ஃபேமிலியை நைட்ஸாக போயின்னு இருக்கோம். எங்க வம்சா கண்டிப்பாக நைட்ஸ் வேணும்னா என் தம்பியை பிடிச்சி போட்டானுங்க. ஆனா இந்த ஸ்கூல் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு போன என் தம்பி புலி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு ஸ்பான்சர்ஷிப்ல ஸ்கில்ஸே இல்லை. அப்ப நான் அவன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சான். டைல் குரோன் பிட்ஸ் என் குடும்பத்தையே நான் அப்புறம் எழுந்து திரும்ப இந்த தாட்டி நடக்க நான் விட மாட்டேன்னு சொல்ல. எப்போ நான் வாழ்க்கை மாதிரி இந்த வாழ்க்கை நாக்கா மாத்துவேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல நான் முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஹீரோனி. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோனி யோசனை. அக்கா உன்ன மாதிரி எனக்கும் ஷார்ட் மேன்ஷிப்ல எனக்கு திறமை இருக்கா அப்படின்னு அவன் சொல்ல. ஏன்னா நம்ம 2 பேரும் டென்ஸ், ஆனா நம்ம 2 பேரும் வேற வேற மாதிரி இருக்கும். ஏன் இல்ல எல்லாரும் விட்டு வரல விடுன்னு தம்பி கேட்க. நீ மனுஷன் ஆம்பளையா போந்துக்கணும் அப்ப நமக்கு தெரியும் அப்படின்னு தம்பிக்காரன் சொல்ல. ஹீரோனி ஆம்பளையா போந்துக்கணுமா? டேய் நீ ஒரு ஜீனியஸா, அதே மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோனி சொல்ல. தம்பிக்காரனும் ஹீரோயின் என்ன சொல்லணும் தெரியாம மூச்சுனுங்க. காது கிட்ட ஒன்று விஷயம் சொல்லணும்னு சொல்லி காது தம்பிக்காரன் பிடிச்சி இருக்க. தம்பிக்காரனும் எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்தா. ஹீரோனியும் காது கிட்ட ஒரு சொல்ல. தம்பிக்காரனும் மாட்டிக்கிட்ட பிரச்சனை ஆயிடும் வேணாக்கா அப்படின்னு சொல்ல. ஹீரோனியும் அதெல்லாம் மாட்டோம் ஆடான்னு சொல்ல. திடீர்னு கதவு திறக்க. ஹீரோயின் அப்பா வாங்க. அப்பா சேர்ல நீ ஏஞ்சிக்க. அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி வரேன். நீனா ஒன்று நீ ஏஞ்சிட்ட அப்படின்னு எங்கள் அப்பாவை கதை. எங்கள் அப்பாவும் கடைசியாக நீ ஏஞ்சிட்டப்பா, அவன் நினச்சி இவ்வளோ கவலைப்பட்ட தெரியுமா, உனக்கு ரொம்ப ஜுரமா இருந்துச்சு உனக்கு என்ன அப்படின்னு அவங்க அப்பா கேட்க. ஹீரோனியும் அப்பா எனக்கு மூச்சு மட்டும் இருப்பா என்னை விடுங்கப்பா அப்படின்னு சொல்ல. நீனா ஹீரோனியும் என்னை மன்னிச்சிருங்கப்பா, ரொம்ப கவலைப்பட வச்சுட்டேன் என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்ல. இல்லைம்மா அப்படின்னு அப்பாக்கார சொல்ல. உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றேன். நீ அங்க இருக்கிற செவட்டிகிட்ட போயிட்டு, அப்ப எனக்கு ஒரு ஐடியா, நான் எடுக்க போறேன்னு சொல்லி ஒரு கத்தி எடுக்க. நானும் ஸ்கூல் ஆஃப் பாலிடிக்ஸ் போடுன்னு சொல்லிட்டு ஹீரோனி தலைமுடியை விட்டேன். நான் என்ன பண்றேன் வேணாம் அப்படின்னு அப்பா கத்த. அவங்க தம்பிக்காரனும் வேணான்னு கத்த. அவன் முடியும் அப்ப வெட்ட. அவன் என் தம்பிக்கு மேல நான் போறேன் அப்படின்னு சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.